வணக்கம். சென்னை புத்தக கண்காட்சி 2025 தொடர்பான புதுயுகம் தொலைக்காட்சியின் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். புத்தகம், அறிவு, லட்சியம், கனவு என்று சொன்னாலே மிக நிச்சயமாக நமக்கு இளைஞர்கள் தான் நினைவுக்கு வர வேண்டும். இன்று நாம் இளைஞர்களுக்கு மிகவும் அவசியமாகிற, மிகவும் தேவைப்படுகிற, மிகவும் பயனுள்ள ஒரு புத்தகத்தை பார்க்க இருக்கிறோம். அந்த புத்தகம் இதுதான். போட்டித் தேர்வுக்கு தயாராகிற இளைஞர்கள் அனைவருக்குமே இந்த பெயரும் இந்த புத்தகம் மிகவும் நிச்சயமாக பரிச்சயமாக இருக்கும். மனோரமா இயர்புக். அது மேலேயே போட்டிருக்காங்க, வெற்றிக்கு வழிகாட்டும் பொது அறிவு களஞ்சியம் அப்படின்ட்டு. ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. 35வது ஆண்டு வெளியீடு இந்த புத்தகம். ஆனால் பொதுவாக இந்த போட்டித் தேர்வுகளுக்கு யாரெல்லாம் தயாரிக்க வேண்டும் என விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் முதல்ல என்ன தேடுவாங்கன்னா, இப்போ இயர்புக் எங்கே கிடைக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு முந்தைய ஆண்டு என்னெல்லாம் நடந்ததோ அந்த சம்பவங்கள், நிகழ்வுகள், முக்கியமான குறிப்புகள், கட்டுரைகள் எல்லாம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா இந்த இயர்புக்கிலேருந்து கிடைக்கும். ஸோ இந்த இயர்புக் கான்செப்ட் அநேகமாக இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக 2-3 இயர்புக் தான் ரொம்பவுமே பாப்புலராக இருக்குது. அது குறிப்பாக தமிழில் பார்க்கணும்னா 2 புத்தகங்கள் தான் மிகவும் பாப்புலராக இருக்குது. அந்த 2மே நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மனோரமா இயர்புக் 2025. இது ஒரு பொது அறிவு களஞ்சியம். சரி, இந்த ஆண்டு என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படி பார்க்க போனால், சிறப்பு கட்டுரைகள் 3 கொடுத்துருக்காங்க. இந்த மனோரமா இயர்புக்கோட மிகச்சிறந்த அம்சம்னு நான் இதை நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று மாண்புமிகு குடியரசுத் தலைவர் வணக்கத்துக்குரிய திரௌபதி முர்மு அம்மையார் அவர்கள் தந்திருக்காங்க. அந்த மேடம் ஆனரபிள் பிரசிடெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கட்டுரை வந்திருக்கு. அப்படி தான் அந்த தொடங்குது இந்த இயர்புக். அடுத்ததாக மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு சிறப்பு கட்டுரை கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இஸ்ரோவோட சேர்மன் திரு எஸ் சோமநாத் அவர்கள், இந்த 3 பேருடைய சிறப்பு கட்டுரைகளோடு தான் இந்த இயர்புக்கு தொடங்குது. அதனால் மிக நிச்சயமாக ஒரு சிறந்த இயர்புக் அப்படின்னு தெரிவித்து தொடர்புடனே எடுத்துடனேவே மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தந்திருக்கிற இந்த கட்டுரைகளை தான் தொடங்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், விடுதலைக்காக முன்னேறுங்கள், வளர்ச்சிக்காக பாடுபடுங்கள் சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு கட்டுரையை வணக்கத்துக்குரிய குடியரசுத் தலைவர் மேடம் அவர்கள் தந்திருக்காங்க. அவங்க அதில் குறிப்பிட்டிருக்காங்க, செயற்கை நுண்ணறிவு காலத்தில் உலகம் நுழைந்து கொண்டிருக்கும் போது உலகின் பல பாகங்களில் எண்ணற்ற மக்களுக்கு பிறப்பால், நிறத்தால் மற்றும் இனத்தால் உள்ள வேற்றுமைகள் வாழ்க்கையின் வாய்ப்புகளை சுருக்கி விடுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். உலகமே ஒரு உள்ளங்கைக்குள்ளே வந்துச்சு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனாலும் இன்னமும் பிறப்பாலும், நிறத்தாலும், இனத்தாலும் மக்கள் மாறுபட்டு இருக்கிறார்களே அப்படிங்கிற அவங்களுடைய மனவேதனையை இதில் சொல்லியிருக்காங்க. அதனால் விடுதலைக்காக முன்னேறுங்கள், வளர்ச்சிக்காக பாடுபடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, தற்சார்பு இந்தியா மற்றும் வளர்ந்த இந்தியாவின் பாதுகாப்புத்துறையை மாற்றி அமைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ஒரு கட்டுரை, நமக்கு இளைஞர்களுக்கு மிகவும் தேவையான ஒரு கட்டுரை அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் உள்ள என்னெல்லாம் பொருளடக்கம் இருக்குன்னு பார்ப்போம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னென்னா, இயர்புக் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய புத்தகமாக தான் இருக்கும், ரொம்ப ஒலிமினஸ் புத்தகமாக தான் இருக்கும். இது ஏறத்தாழ 750 பக்கங்களுக்கு நிகழ்கிறது. விலை 220 ரூபாய். ஆனால் 220 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய புத்தகம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். இதில் எல்லா தகவல்களுமே நமக்கு கிடைக்கும். சரி, இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறப்பு கட்டுரைகள் தான். அதில் மிஷன் லைஃப், சுற்றுச்சூழலுக்கான தனி மனித வாழ்வியல் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஐ திங்க் அது மிஸ்டர் ஆதில் பேக் அவர் எழுதியிருக்காங்க. அப்புறம் மக்களால் மக்களுக்காக, அது நமக்கு தெரியும், அதை எதை பற்றி இருக்கும் தெரியும், சாசனம் பற்றி தான். ஏன்னா மேலேயே கொடுத்துருக்காங்க, சாசனம் at 75 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இந்திய சாசனத்துக்கு 75வது ஆண்டு நிறைவு, அதை பற்றிய ஒரு சிறப்பு கட்டுரை, ஒரு மிக நீண்ட கட்டுரை, ஒரு 40 பக்கங்களுக்கு மேலாக நீண்டு செல்கிற ஒரு கட்டுரை. அது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, அரசமைப்பு சட்டத்தின் வரலாற்று பின்னணி, அப்புறம் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் யார், அதன் மூலங்கள் என்ன, அப்புறம் உட்பிரிவுகள் எல்லாம் இருக்குது. ஆர்டிகிள் 1லேருந்து 395 இருக்கக்கூடியது, அப்புறம் 12 ஷெட்யூல்ஸு, அப்புறம் அமெண்ட்மெண்ட்ஸு, அப்புறம் மிக முக்கியமான உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற தீர்ப்புகள், அதெல்லாம் அடங்கி ஒரு மிகச்சிறந்த ஒரு காம்ப்ரிஹென்சிவ் விஷயமாக வந்திருக்கு சாசனம் at 75. இதை பற்றி நான் இன்னும் விரிவாக சொன்னால் நல்லதாக இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா அது எழுதுறது நான் தான் இதில், அதனால் அது அத்தோடு நிறுத்திக்கலாம். இன்னும் அதுக்கப்புறம் செய்யறிவு, இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாகம் வந்திருக்கிறது. அது இல்லாமல் முக்கிய நிகழ்வுகள் உலகம் 2024,
அப்புறம் இதைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வுகள் தமிழ்நாடு 2024, அப்புறம் புதிய தலைமைகள், விண்வெளி, நிகழ்வுகள் சுருக்கத்தில் அப்படின்னு என்ன அர்த்தம், என்னெல்லாம் நடந்ததோ அந்த செய்திகள்லாம் சுருக்கமாக கொடுத்துருக்காங்க, ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. அது இருக்குது. அப்புறம் பரிசுகள், விருதுகள், அப்புறம் உதிர்ந்த மலர்களும் தலைப்பு கொடுத்துருக்காங்க. அது எதை பற்றி இருக்கும் நமக்கு தெரியும். சென்ற ஆண்டிலே காலம் தவறி போன பல சிறந்த ஆளுமைகளை பற்றிய ஒரு தொகுப்பு அது. அப்புறம் உலகம், இதில் முக்கியமாக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டம், ஏஷியா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, அப்புறம் உலக நாடுகளும் தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாட்டின் அமெரிக்க நாடுகள், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரிட்டன், ஐக்கிய அமீரகம், ஐரோப்பிய யூனியன், இந்தியாவின் அண்டை நாடுகள் பற்றி தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா அமைப்புகள், ஐக்கிய நாடுகள் சபையில் உலக மக்கள் தொகை, அது பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரைலாம் கூட அநேகமாக என்னுடைய கட்டுரைகளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள. அது நிறையா வந்திருக்கு. அப்புறம் இந்தியாவை பொறுத்தவரை நிறைய அடிப்படை தகவல்கள், தேசிய அடையாளங்கள், அதிகாரப்பூர்வ மொழிகள், மக்கள் தொகை, தற்போதுள்ள மாநிலங்களின் பட்டியல், இப்படி அது நின்றுகிட்டே போது எப்போவுமே இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு ஒவ்வொரு ஆண்டும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய இயல்பான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்புறம் லோக் அதாலத் பற்றி ஒரு தனி கட்டுரை இருக்கிறது, அது பற்றி குறிப்பு இருக்கிறது. அப்புறம் மத்திய பட்ஜெட்டு, இந்திய பொருளாதாரத்தின் சில காவல் அமைப்புகள் அப்படின்னு கொடுத்தாங்க. ஒரு மிகச்சிறந்த ஒரு பகுதியாக இளைஞர்களுக்கு இருக்கலாம். அப்புறம் தமிழ்நாடு பொறுத்தவரையில் எப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அதே விஷயங்கள்லாம் மாவட்டங்கள், சின்னங்கள், புவியியல் அமைப்பு, மலைகள், காலநிலை, ஆறுகள், அணைக்கட்டுகள், ஏரிகள், அருவிகள், வனங்கள், கோட்டைகள், தீவுகள், இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்போவுமே இருக்கக்கூடியது தான். அது இல்லாமல் மருத்துவம், அறிவியல், இந்த இடத்துல பிரமாதமான 2-3 கட்டுரைகள் வந்திருக்கு. ஒன்று உயிர் காக்கும் உறுப்பு தானங்கள்னு ஒன்று தெரியும். உறுப்பு தானம்னு நமக்கு ஏற்கனவே பல முறை கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது. அப்புறம் உருமாறும் மனிதம், பூமியின் 3வது புலம், மறுபயன்பாட்டு ஏவூர்திகள், இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு அறிவுக்கு செறிவூட்டுகிற, அறிவுக்கு வளமூட்டுகிற மிகச்சிறந்த கட்டுரைகள். அப்புறம் சுற்றுச்சூழல் ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. ஏறத்தாழ ஒரு 25 பக்கங்களுக்கு மேல் நிலக்கூடிய இந்த ஒரு பகுதி மிக நல்ல கார்பன் கிரெடிட் பற்றி, கரி பற்றி, கதிர்வீச்சு, கார்பன் வயதறிதல் பற்றி, அப்புறம் குளோபல் தேக்கங்கள், இப்படி காலநிலை மாற்றம், நீதிமன்ற தீர்ப்புகள், இதெல்லாம் சேர்த்து சுற்றுச்சூழலை கொடுத்துருக்காங்க. அப்புறம் தொழில்நுட்பம், ரைட் டு டிஸ்கனெக்ட், மிக முக்கியமான ஒரு இடமாக அதை பார்க்குறேன். அப்புறம் நெறிமுறை ஹேக்கிங்னா என்ன, சைபர் குற்றங்கள்னா என்ன, இது பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் திறன் மேம்பாடு, இது பொதுவாக எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய விஷயங்கள், பல இடங்கள் நமக்கு கிடைக்கக்கூடியது தான். இருந்தாலும் இதில் சற்று விரிவாக தந்திருக்கிறார்கள். போட்டித் தேர்வுகளை எப்படி தயாரிப்பது, அப்புறம் சிக்கல் தீர்க்கும் திறன்கள், விமர்சன சிந்தனை திறன்கள், அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. அப்புறம் மிக முக்கியமாக என்னை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு மலையாள மனோரமா இயற்புக்கில் மிகச்சிறந்த ஒரு பகுதியாக நான் பார்ப்பது போட்டித் தேர்வுகளில் ஆங்கிலம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. தனி பகுதி, விலங்குகள், ஆண் பெண் குட்டிகள், குழுக்கள், விலங்கியல் சப்தங்கள், வாழிடம், ஒரு சொல் மாற்று பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு இடம் அது. நிச்சயமாக எல்லாருக்கும் அது பிடிக்கும். அதுமாக இருக்கிறது. அப்புறம் குழப்பும் சொற்கள், மங்கள சொற்கள், அது ரொம்ப ஆஸ்பீஷியஸ் வேர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வெளியே யாருமே யோசித்து பார்க்காத ஒரு விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆங்கிலத்தில் பிறமொழி சொற்கள், தொடர்கள், என்னை பொறுத்தவரையில் தி வெரி பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் புக் அப்படின்னு சொன்னால் இதை தான் சொல்லுவேன். ஆங்கிலமே நமக்கு பிறமொழி தான். ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பிறமொழி சொற்கள் என்னல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப் இனிஷியோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ரைட் ஃப்ரம் தி பிகினிங் அப்படின்னு அர்த்தம், தொடக்க காலத்திலிருந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சட்டம் சார்ந்த, மருத்துவம் சார்ந்த பல வார்த்தைகள், பல சொற்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வெவ்வேறு ஐரோப்பிய மொழியிலேருந்து இங்கிலீஷ்குள்ளே வந்திருக்கும், ஆங்கிலத்துக்குள்ளே வந்திருக்கும். அதெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஆங்கிலத்தில் பிறமொழி சொற்கள் நம்ம என்ன பார்த்துருக்கோம் இதுவரையில், தமிழில் பிறமொழி சொற்கள் தான் பார்த்துருப்போம். இது எல்லாமே ஆங்கிலம் வச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை, ஆங்கிலத்திலும் பிறமொழி சொற்களும் தொடர்களும் நிறைய இருக்கின்றன. அதை பற்றி ஒரு நல்ல ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஐ என்ஜாய் இட் ஸோ மச். நல்லா இருக்குது. எனக்கு கூட ஒரு மிகப்பெரிய பல இன்ட்ரெஸ்டிங்கான, விறுவிறுப்பான, சுவாரஸ்யமான செய்திகள்லாம் இருந்து கிடச்சிது. அப்புறம் எண்ணில் பிறந்த சொற்கள், எண்ணிலிருந்து, நம்பர்ஸ்லேருந்து என்ன மாதிரி சொற்கள்லாம் பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கூட்டுப்பெயர் சொற்கள், இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஆங்கில பிறமொழி சொற்கள் அப்படிங்கிறதும், அப்புறம் ஒரு சொல் மாற்று பொருள் அப்படிங்கிறதும் மிகவும் முக்கியமாக இளைஞர்களை தேவைப்படுகிற பகுதியாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. அப்புறம் பொது அறிவு, இதுக்கப்புறம் பொது அறிவுலேயே நுழைகிறாங்க. என்னெல்லாம் இருக்குன்னா கோடுகளுக்குள் உலகம் அப்படின்னு ஒன்று, அப்புறம் இந்தியா பற்றிய சில உண்மைகள், அப்புறம் உலக வரலாற்றின் புகழ்பெற்ற முதல்கள் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க, எவரெஸ்ட் சிகரத்தை முதல்ல போனது யார், அப்புறம் பசிப்பெருங்கல் முதல்ல கடந்தது யார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹூ டிட் இட் ஃபார் தி ஃபஸ்ட் டைம், அது மாதிரி முதல்ல பண்ணது யார் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொது அறிவு ஒரு தனியாக ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த ஆண்டு சிறப்பாக ஒன்று விளையாட்டு அப்படிங்கிறத பற்றி வந்திருக்கு. அதில் நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம் தோணுது. விளையாட்டில் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இந்தியா, பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் சிறப்பு தகவல்கள், இந்தியா பங்கு பெற்ற விளையாட்டு பிரிவுகள், அப்புறம் ஒலிம்பிக்ஸில் பதக்கம் வென்ற இந்திய பெண்கள், இது மிக முக்கியமான ஒரு பகுதின்னு தோன்றுகிறது. யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறோ அதெல்லாம் இதை பார்க்கலாம். ஒலிம்பிக்ஸில் பதக்கம் வென்ற இந்திய பெண்கள் யார் யார் அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கப்படுகிற கேள்வியாக இருக்குது போட்டித் தேர்வில், அதுக்கு மிகவும் தேவைப்படும். அப்புறம் மெடல் இந்தியா, பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் வந்து திரும்ப பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் எவ்வளோலாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாரா ஒலிம்பிக்ஸ் அதை பற்றி இருக்காங்க. டென்னிஸு, விளையாட்டு மருத்துவம், மிக முக்கியமாக சொல்லணும், இந்த விளையாட்டு மருத்துவங்கிற கட்டுரை அநேகம் வெளியே எங்கேயுமே கிடைக்காது, நமக்கு இங்கே தான் கிடைக்கும். இது டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்கள் எழுதியிருக்காங்க. புகழ்பெற்ற ஒரு கைனகாலஜிஸ்ட் மேடம், அங்கே மகப்பேறு
முனீஸ்வரன் மருத்துவம் சென்னையில் இருக்காங்க, அவங்க தான் அது எழுதியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு கட்டுரை அது. அதனால் விளையாட்டு மருத்துவங்கிறது அநேகமாக பலருக்கும் தெரிந்திராத ஒரு 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 ஏரியாவாக இருந்திருக்கும். அதை பற்றி நல்ல விளக்கமாக கொடுத்துருக்காங்க. அது ஏறத்தாழ ஒரு 7-8 பக்கங்களுக்கு நீளுகிறது. மிக நல்ல ஒரு கட்டுரை, அவசியமான ஒரு கட்டுரை. அதுவும் குறிப்பாக விளையாட்டில் ஈடுபட்டிருக்கிற இளைஞர்கள் மிக நிச்சயமாக படித்து தெரிந்து கொள்ளலாம். மிகவும் பயனுள்ள ஒரு கட்டுரையாக அது இருக்கும், விளையாட்டு மருத்துவம் அப்படிங்கிறது. அப்புறம் கிரிக்கெட் 2024, பெண்கள் T20 உலகக்கோப்பை அதை பற்றி இருக்கிறது. அப்புறம் கோபா அமெரிக்க கால்பந்து போட்டி, ஐரோப்பிய கால்பந்து கோப்பை, அப்புறம் சதுரங்கத்திலே ஒரு புதிய சரித்திரம் நமக்கு தெரியும், அதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக நிச்சயமாக தெரியும். குகேஷ் பற்றி தான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் முக்கிய பதிவுகள் என்று இவ்வளவும் இருக்குது. இதில் இவ்வளவு சேர்ந்து மனோரமா இயற்புக்கு ரூபாய்க்கு 250 பக்கங்களே கிடைக்கிறது. ஏற்கனவே சொன்னது தான், இது மிக உண்மையிலேயே வெற்றிக்கு வழிகாட்டும் பொது அறிவு களஞ்சியம், சந்தேகமில்லை. புத்தக கண்காட்சி கிடைக்கிறது. மனோரமா இயற்புக் 2025.